الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم لجبرائيل عليه السلام ليلة أسري به إن قومي لا يصدقوني وقال له جبرائيل عليه السلام يصدقك أبو بكر وهو الصديق صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமா. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் குர்ஆனிலே அல்லாஹுவால் கூறப்பட்ட மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பொன்மொழிகளில் அந்த நிகழ்வை கூறியிருக்கிற ஒரு சம்பவம். இந்த மெஹராஜ் என்கிற அந்த விண்ணுலக பயணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தனிச்சிறப்பை அறிவிப்பதை போன்று அல்லாஹ்வினுடைய வல்லமையை, அவனுடைய குதரத்தை அது அறிவிப்பதை போன்று பல படிப்பினைகளையும் இந்த மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் உள் வாங்கி இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை பல கொள்கைகள், அந்த கொள்கைகளை நாம் எப்படி நம்பியிருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்கிற பல கொள்கைகளையும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பயணம், ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை குர்ஆனும் ஹதீஸும் எப்படி சொல்கிறதோ அப்படி நாம் நம்பினால்தான் மூமின். அப்படி நாம் நம்பினால்தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை பெற முடியும், நாளைக்கு மறுமையில சுவனத்தை அடைய முடியும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை எப்படி நம்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, அதுக்கு நேர் மாற்றமாக அதை நாம் நம்பினோமையானால் அது இறை நிராகரிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய பாவத்தை நோக்கி அதை நம்மை அழைத்து சென்றுவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல மெஹராஜ் என்கிற விண்ணுலக பயணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்கிறேன், எப்படி நம்ப வேண்டும் என்கிற கருத்தை சுருக்கமாக சொல்கிறேன். மெஹராஜ் என்கிற இந்த விண்ணுலக பயணம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களுடைய விழிப்பில், அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய அந்த உடலோடு, புனித உடலோடு இந்த பூமியில் இருந்து, புவி உலகத்திலிருந்து விண்ணுலகத்தை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். முதல் கட்டமாக காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்கிற புனித பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். வான்வெளி பயணம். அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவும் சென்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்து அவரிடத்தில் உரையாடினார்கள். உரையாடி 5 வேளை தொழுகையை அல்லாஹ்விடமிருந்து பெற்று மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். மறுபடியும் பைத்துல் முகத்தஸ் தான் இறக்கப்பட்டாங்க. பின்பு பைத்துல் முகத்தஸிலிருந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு அழைத்து வரப்பட்டு விட்டார்கள். இது சுருக்கமான ஒரு சம்பவம், சுருக்கமான ஒரு நிகழ்வு. இதை அப்படி நான் நம்ப வேண்டும். ஏன் இப்படி நம்ப வேண்டும் என்று சொல்கிறோம்? சிலர் இப்படி சொல்லலாம், அது கனவில் நடந்தது, அது விழிப்பில் நடக்கவில்லை, நமது கொள்கை அது வல்ல.
விழிப்பில் தான் நடந்தது. அல்லாஹ்வினுடைய வல்லமையை அதை பறைசாற்றக்கூடிய வசனம். அல்லாஹ்வினுடைய வல்லமையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிற ஒரு சம்பவம் அது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு நபித்துவம் வழங்கப்படுவதற்கு வெளிப்படுவதற்கு முன்பாகவே அவங்களுடைய கனவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 மலக்குகளை அனுப்பி வைத்தான். புகாரில் வருகிறது. முதல் கட்டமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் நபித்துவம் வழங்கப்பட்ட பிறகு, நபித்துவம் எல்லாம் வெளிப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு நபியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த விண்ணுலக பயணம் நடைபெறுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக சுட்டிக்காட்டி விட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற இருக்கிறது என்பதை கனவின் மூலமாக அல்லாஹ் சுட்டிக்காட்டி விட்டார். புகாரில ஒரு ஹதீஸ் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் காபாவுல இருந்தாங்க. அது காபா பள்ளிவாசல். அந்த காபத்துல்லாவுடைய அந்த பள்ளிவாசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு இருந்தாங்க. அங்க காபத்துல்லா அந்த பள்ளிவாசல்ல இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல வருது, ஓஹுவ நாயிமுன். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலையில மஸ்ஜிதுல் ஹராமிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது ஜாஅஹு ஸலாஸத்து நபரின் கப்ல அய்யூஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக, நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது தூக்கத்திலே அவர்களிடத்தில் 3 மலக்குமார்கள் வந்தார்கள். அந்த 3 மலக்குமார்கள்ல ஒரு மலக்கு, முதல் மலக்கு சொல்கிறார், தங்களுக்குள் பேசிக் கொள்றாங்க, ஐயுஹும் ஹுவ, இவர் யார், இவர் யார். உடனே இன்னொரு மலக்கு சொல்றாங்க, ஹுவ கைருஹும், இவங்க ரொம்ப உலகத்துல மக்கள்ல இவங்க ரொம்ப சிறந்தவங்க என்று இன்னொரு மலக்கு சொல்ல. உடனே இன்னொரு மலக்கு கேள்வி கேட்கிறாங்க, அப்படியா, ஹுது கைரஹும், உங்களில் சிறந்த இந்த தூதரை, இந்த மனிதரை நீங்கள் பிடியுங்கள், பிடிங்கன்னாங்க. பிடிச்சு ஆளை கூட்டு போகணும் என்கிற கருத்துல பிடிங்க. புது கைரகும், உங்களில் மிக சிறந்த, இந்த மக்களிலேயே மிக சிறந்தவரை நீங்க பிடிங்க என்று சொல்லப்பட்டுச்சு. இதுதான் அன்று இரவு கனவுல நடந்துச்சு. அப்ப 3 மலக்குமார்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிப்பதை போன்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யப்படல, கனவுலையே விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக அந்த ஹதீஸ்ல இல்லை. அடுத்த ஹதீஸில் வருகிறது, கொஞ்ச காலத்திற்கு பிறகு இன்னொரு இரவிலே அதே போன்று மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, வருகிறார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம்ல காபத்துல்லாஹ்ல தான் இருக்கிறாங்க. இது எப்போ வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எல்லாம் வெளிப்பட்ட பிறகு, வஹி எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு 3 மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஹதீஸம் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து ஜம்சம் கிணற்றுக்கு அருகே கொண்டு சென்று, அதுக்கு பிறகு அவங்களுடைய நெஞ்சை பிளந்து உள்ள இருந்து எதை எடுப்பதை போன்று எடுத்து அதை ஜம்சம் நீரால் கழுவி, பின்பு அந்த இதயத்திலே உள்ளத்திலே ஈமான் நிரப்பப்பட்டு ஹிக்மத் என்கிற நுட்ப அறிவு ஞானங்கள் இவைகள் எல்லாம் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே நிரப்பப்பட்டு, பின்பு மீண்டும் அந்த பிளந்த அந்த இதயத்தை, அந்த நெஞ்சு பகுதியை மூடப்பட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யப்பட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் நம்ம எல்லாரும் தெரியும். இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்விலே மஸ்ஜிதுல் ஹராமிலே தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தூக்கத்துல 3 மலக்குமார்கள் வந்து கையை பிடிங்கன்னு சொன்னாங்களே, இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புகாரில 7517வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தூக்கத்துல வந்தாங்க, இதோட நிறுத்தி கொண்டு அப்படியே முடிச்சிட்டு இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் தூக்கத்துல நடந்துச்சு, கனவுல நடந்துச்சு நம்ம முடிவெடுத்துட கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, நபித்துவம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே இந்த பயணம் கனவுல நடந்துருச்சு என்றும் தவறாக புரிந்துவிடக் கூடாது. எனவேதான் புகாரியினுடைய, முஸ்லிமினுடைய ஏராளமான ஹதீசுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கின்ற பொழுது விழிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுது,
வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார். மலக்கு வருவாங்க, கையை பிடிப்பாங்க, கூட்டு போவாங்க என்பதை என்ன செய்யறான், கொஞ்ச காலத்துக்கு பிறகு வருவாங்க, அப்படி சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டப்பட்ட ஒரு தகவல் இந்த தகவல் என்கிற இந்த விஷயத்தையும் நாம் மனதிலே ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்களே, இந்த உலகத்தில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த ஒரு தரத்தை அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு மகத்தான கண்ணியமான ஒரு படைப்பினமாக இருக்கிறார்கள் என்பதை உலகம் புரிந்துவிடும். இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மாபெரும் சிறப்பை மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்படல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டாங்க வானத்தில் அல்லாஹ் வச்சான், அவ்வளவுதான். பின்பு கியாமத் நாள்ல மறுபடியும் இந்த உலகத்திற்கு கியாமத் நாளுடைய ஒரு அடையாளமாகவும் இந்த உம்மத்திற்கு சரியான வழிகாட்டியாகவும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நபியை திரும்ப அனுப்புவான். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வகி வருகிறது, எத்தனை நபிமார்கள் வந்துதான் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அல்லது மற்ற மலக்கு வருவாங்க, செய்தியை சொல்லுவாங்க, இறை செய்தி வந்து அந்த நபியிடத்தில் ஒப்படைக்கப்படும். ஆனால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உரையாடுவதற்காகவே ஏராளமான செய்திகளை அல்லாஹ் நபியிடத்தில் அந்த உரையாடி இருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, என்ன உரையாடினா எதையுமே சொல்லல அல்லாஹ் நமக்கு. ஆனா அவ்வளவுதான பேசியிருக்கிறாங்க. முக்கியஸ்தர்கள் 2 பேர் பேசும்போது என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் தெரியல அவசியம் இருக்குதா? அல்லாஹ் அவங்களுடைய கண்ணியத்தை உணர்த்துறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கண்ணியமான ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு படைப்பு. இந்த உலகத்திலே மிக சிறந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு படைப்பு இருக்குமேயானால் அது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஜாவை அந்தஸ்தை வழங்குவதற்காக உலகத்திலிருந்து என்ன செய்யறான், விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்கிறான். அந்த அழைப்பதிலும் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கிய கண்ணியம் என்ன தெரியுமா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன ஒரு வாகனத்தில் அல்லாஹ் அழைத்து சென்றான். அந்த வாகனத்தினுடைய பேர் எல்லாத்துக்கும் தெரியும், புராக் வாகனம் நம்ம சொல்லுவோம். அந்த புராக் வாகனம் எப்படி இருந்தது என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள், வர்ணிக்கிறார்கள். அது கோவேரி கழுதையினுடைய அந்த தோற்றம் கிடையாது, அதுக்கு கொஞ்சம் கீழே, அதுக்கு கீழே அப்படின்னு சொன்னா கழுதை நம்ம விளங்கிட கூடாது. கழுதையுடைய அந்த தோற்றத்துக்கு கொஞ்சம் மேல, அப்ப அது கழுதையும் அல்ல, கோவேரி கழுதையும் அல்ல, இரண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு தரத்துல, ஒரு வகையான ஒரு தோற்றத்துல, புதுமையான ஒரு தோற்றத்துல அந்த உயிரினம் இருந்தது, அந்த வாகனம் இருந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த விண்ணுலக பயணம் நடைபெறுகிற பொழுது அனுசரில் அறிவிக்கிறாங்க, அந்த புராக் வாகனம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த புராக் வாகனம் கொண்டு வரப்படுகிற பொழுது அதனுடைய முதுகில ஏறி அமர்வதற்கு தகுந்த அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, சேணம் சொல்லுவாங்க, அந்த சேணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வாகனத்திற்கு கடிவாளம் இடப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி அமர்ந்து வாகனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாகனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடிவாளம் இடப்பட்டிருக்கிறது. இப்ப ஏறி உட்கார்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புராக் வாகனம் இருக்குதே அப்படி பயந்து நடுங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுவதற்கு தயாராகிறாங்க, அது பயந்து நடுங்கி அப்படி ஒதுங்குது. அப்படி ஒதுங்குகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தை பார்த்து சொல்கிறார்கள், மா யஹ்மிலுக அலா ஹாதா, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ற, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ற? அந்த வாகனத்துக்கு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு படைப்பு வராங்க, உன் மேல ஏறி உட்கார போறாங்க, நீ ஏன் ஒரு அது பயந்து நடுங்கிற, ஒரு ஓரமா பையன் ஒதுங்கி நிக்கிற என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வல்லாஹி மா ரகிபக அஹதுன் கத்து அக்ரம அலல்லாஹி மின்ஹு, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்துல இவங்களை விட மிக கண்ணியமான ஒரு படைப்பே கிடையாது. இந்த மனிதரை விட, இந்த புனிதரை விட இந்த உலகத்திலேயே அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு படைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு ஒரு முதுகில் ஏறி வாகனிக்க இருக்கின்றார்கள். அப்படி சொன்ன உடனே அந்த புராக் வாகனம் அப்படி பணிந்தது மட்டும் அல்ல, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த மதிப்பு, கண்ணியம்,
அந்த மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காகவே அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வாகனத்தை அனுப்பி அழைத்து செல்வதற்காக அல்லாஹ் நாடி இருக்கார் என்று சொன்னால் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய கண்ணியம் வழங்கப்பட்டிருக்கணும், எவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கணும். அந்த அந்தஸ்து கண்ணியத்தை விளங்கிய அந்த புராக்கு வாகனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அப்படி அதுக்கு நேர்த்து ஊத்துது. ஒரு உயர்ந்த ஒரு மனிதரை, ஒரு பதவிக்குரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு மனிதரை ஒரு சராசரியான ஒரு ஆள் சந்திக்கின்ற போது ஒரு வகையான ஒரு திடுக்க இருக்குமா இல்லையா? சில சமயம் வேத்து ஊத்தும். இந்த புராக்கு வாகனம் நம் முதுகின் மீது பயணிக்க இருக்கின்ற இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் கண்ணியத்தை பெற்ற ஒரு மனிதர், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் கண்ணியத்தையும் பெற்ற ஒரு மாபெரும் புனிதரை, ஒரு இறை தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது முதுகில் வாகனிப்பதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். விளங்குகிறது அந்த வாகனம், நபியினுடைய அந்த அந்தஸ்தை விளங்குகிறது அந்த வாகனம். அந்த விளங்கிய காரணத்தினால பயந்து நடுங்கி அதனுடைய உடலில் இருந்து வியர்வை வலிந்து ஓடியது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விண்ணுலக அந்த பயணத்தில் நிறைய படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான ஒரு படைப்பினர் மட்டுமல்ல, சிறந்த கண்ணியமான இடங்கள் பூமியில் நிறைய இருக்கின்றன. அந்த கண்ணியமான சிறந்த அந்த இடங்களை ஒரு மூமின் எப்படி அணுக வேண்டும், எவ்வளவு சிறந்த இடங்கள் பூமியில் இருக்கிறது, அந்த சிறந்த இடங்களை ஒரு மூமின் எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை, பாடத்தை இந்த மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் நமக்கு கற்றுத் தருகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து புராக் வாகனத்தை கொண்டு வந்தாங்க, என்ன அதுக்கு மேல ஏறி உட்கார சொன்னாங்க. நான் ஏறி உட்கார்ந்த பிறகு அது ஒரு எட்டு எப்படி வைக்கிது அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு எட்டுன தொலை தூரத்துல ஒரு எட்டை கொண்டு என்ன செய்யுது வைக்கிது, வைத்து என்னை அழைத்து சென்றது. அப்படி அழைத்து செல்கிற பொழுது நிறைய பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமி வந்துச்சு. மக்கள் என்ன புறப்பட்டு போறாங்க. அப்படி புறப்பட்டு போகிற பொழுது பேரித்த மரங்கள் நிறைந்த பூமியை நான் காண்கிறேன். அப்படி வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன மேலிருந்து கீழே இறங்க சொன்னாங்க. அந்த வானத்துல விண்வெளி பயணம் கீழே இறங்க சொன்னாங்க. அப்ப நாங்க கீழே இறங்கி போறோம். இறங்கின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்த்து சொன்னாங்க, சல்லி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த பூமியில நான் இறங்கினேன். இறங்கி இப்ப சல்லை தூ நான் அங்க தொழுது முடித்த பிறகு அடுத்து மறுபடியும் நாங்க வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து வாகனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வாகனிக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து கேட்டார்கள், தத்ரி ஐன சல்லைத, நீங்க எங்க தொழுதீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப தொழுதீங்களே, இறங்கி தொழுதீங்கல்ல, எங்க தொழுதீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹு அஅலம், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஒரு பணிவான பதில் பாருங்க, அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சல்லைத பி யஸ்ரிப, யஸ்ரிப் என்கிற பூமியில நீங்க தொழுதீங்க. யஸ்ரிப் என்பது வந்து மதீனா இருக்குது இல்ல, இப்ப மதீனா மஸ்ஜித் நபவி இருக்குது, அந்த மதீனா இப்ப மதீனா அந்த ஊருக்கு பேரு. மதீனா என்கிற அந்த பேர் வருவதற்கு முன்னாடி அதுக்கு இருந்த பேர் யஸ்ரிப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யஸ்ரிப்னு பேர் வைக்க வேண்டாம், பேர் மாத்துறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வராங்கல்ல, அதுக்கு யஸ்ரிப்னு பேர் வைக்க வேண்டாம், மதீனான்னு மாத்துறாங்க. அந்த யஸ்ரிப் என்கிற அந்த பூமியில தான் இப்ப நீங்க தொழுதீங்க. சுருக்கமா சொல்றாங்க, மதீனால தொழுதீங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு, எங்க தொழுதும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் போறாங்க, விண்வெளி அந்த வான்வெளி பயணம். அப்படி பயணப்பட்டு போகின்ற பொழுது மறுபடியும் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குங்க, இந்த இடத்துல இறங்குங்க, ஒரு பகுதி வருது, இறங்க சொல்றாங்க. உடனே நாங்க இறங்கணும், தொழுவுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே அந்த பகுதியில தொழுது முடித்த பிறகு வாகனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கேட்டாங்க, இப்ப நீங்க எங்க தொழுதிருக்கீங்க தெரியுமா? மதியன் என்கிற ஒரு ஊர்ல நீங்க தொழுதிருக்கீங்க. மதியன் என்கிற ஒரு ஊர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரத்துக்கு பக்கத்துல நீங்க தொழுதிருக்கீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரம்னா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு மனைவியோட வரும்போது மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதே. மரத்துக்கு அருகில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உரையாடினான் என்ற அந்த தகவல் குர்ஆன்ல பதிவாகி இருக்கிறது. அந்த மரத்துக்கு பேர் ஷஜரத்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரம். ஏன்னா அந்த மரத்துக்கு அருகில் அவங்க அல்லாஹ்வினுடைய வஹியை கேட்ட காரணத்தினால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வஹி செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன காரணத்தினால் அந்த மரத்துக்கே ஷஜரத்து மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரம் என்று பெயர். இப்ப அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்றுதான் நீங்க தொழுதீங்க. அடுத்து மறுபடியும் நாங்க பயணப்பட்டு போறோம். அப்படி பயணப்பட்டு போகின்ற பொழுது திடீரென்று ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தில் இறங்க சொல்கிறார்கள். நாங்கள் இறங்குகிறோம். தொழ சொன்னார்கள். நான் தொழுதேன். தொழுத பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து சொன்னார்கள், இப்ப நீங்க எங்க தொழுதீங்க தெரியுமா? சல்லைத பைத்தல் அஹமின் ஹைசு உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்களோ அந்த இடம் தான் அந்த பைத்துல் அஹமு, பெத்லஹேம் சொல்லுவாங்க. அது அசல்ல பைத்துல் அஹம், அதுக்கு பேரு பைத்துல் அஹம். அந்த பைத்துல் அஹம் என்கிற இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடமாகிய பைத்துல் அஹம் என்கிற இடத்தில் தான் இப்பொழுது நீங்கள் தொழுதீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. இது ஃபுல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி இந்த வான்வழி பயணம் இருக்குது. அந்த பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் இந்த சம்பவங்கள். அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பின்பு நாங்கள் அந்த அந்த பைத்துல் முகத்தஸ் ஊருக்கு போயிட்டோம். அது இருக்கிற ஊருக்கு போன பிறகு நாங்க அந்த காபத் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய வாசல் இருக்குது, பள்ளிவாசல் உள்ள போற வாசல், அந்த வாசலுக்கு வெளியில ஒரு ஓரத்துல ஒரு கல் இருந்துச்சு. அந்த இடத்துல என்னுடைய புராக் வாகனத்தை கட்டி போட்டேன். கட்டி போட்டு நான் அந்த பைத்துல் முகத்தஸுக்கு உள்ள போனோம். உள்ள போய் அல்லாஹ் நாடுற நேரம் வரைக்கும் நான் உள்ள இருந்து தொழுதுட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் இமாம் பைஹக்கி அவர்கள் தலாயிலுன் நுபுவா என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். தலாயிலுன் நுபுவா என்கிற நூலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. மதீனா என்பது புண்ணிய பூமி. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அது புண்ணிய பூமி. மதீனா என்ற தய்யிபாம், நறுமணமிக்க ஒரு பூமி அப்படின்னு சொல்லி மதீனாவினுடைய சிறப்பை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். புகாரில தனி பாடமே இருக்குது. மதீனாவினுடைய சிறப்பை பற்றியே, அது புண்ணிய பூமி என்பதை பற்றிய தனி பாடமே இருக்கிறது. அந்த பாடத்தில் ஏராளமான ஹதீசுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அந்த புண்ணிய தலத்திற்கு, புண்ணிய இடத்திற்கு, சிறந்த ஒரு இடத்திற்கு நாம் செல்கிற பொழுது எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹை வணங்குவதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லாஹை வணங்குவதை நினைச்சிடக்கூடாது. சிறந்த ஒரு இடம் உலகத்தில் என்ன ஒரே தரம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. பள்ளி வாசலுக்கு இருக்கிற இதே கண்ணியம் பள்ளிக்கு வெளியில போன இடம் அந்த இடத்துக்கு கிடையாது. சுருக்கமா சொல்றேன், என்ன ஒரே தரம் தான், ஒரே இதுதான் அப்படின்னு நம்ம இஸ்லாமிய கொள்கையாது அல்ல. மனிதன் என்று சொன்னாலே மனிதன்ல சிறந்தவன் இல்லை அப்படிங்கிற ரெண்டு நிலை இருக்குது. நல்லவன் கெட்டவன் ரெண்டு நிலை இருக்கிறது. அதே போல உலகத்தில் சாதாரணமா ஒரு பூமி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பூமியிலும் சிறந்த பூமி, சிறப்பில்லாத பூமி என்றும் இருக்கிறது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது முதல் கட்டமாக சென்ற அந்த வான்வெளி பயணத்திலே, பைத்துல் முகத்தஸை நோக்கி சென்ற அந்த பயணத்திலே சிறந்த இடங்கள் என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் இறக்கி அங்கே அல்லாஹ்வை வணங்க சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போடுகிறார்கள். அதை நாம் புரிய வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இதே விண்வெளி பயணத்திலே, இந்த வான்வெளி பயணத்திலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாங்க அப்படி போய் கொண்டிருந்தோம் அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி. அப்படி அந்த வான்வெளி பயணத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு வயதான மூதாட்டி ஒரு ஓரமா நிக்கிறாங்க. ஒரு வயதான மூதாட்டி ஒரு பாதையினுடைய ஒரு ஓரமாக இருக்கிறார்கள். அவங்களை கடந்து நாங்க மேல போறோம். அப்படி போகின்ற பொழுது நான் ஜிப்ரீல் அவங்கள்ட்ட கேட்டேன், மஹாதிஹி யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே இந்த வயதான மூதாட்டி யார்? இந்த வயதான மூதாட்டி யார்? ஜிப்ரீல் பதில் சொல்லல. சிர் யா முஹம்மத், எதுவும் பேசாதீங்க, பேசாம கிளம்பி போயிட்டே இருங்க, எதுவும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல. கொஞ்ச தூரம் பயணம் போய் கொண்டிருக்கிறது. கொஞ்ச தூரம் பயணம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று இடையில வழியில ஒரு தூரத்தில் ஒரு உருவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓரப்பகுதியில் நின்று கொண்டு இந்த பக்கம் வாங்க என்று அழைக்குது. அப்படி அழைக்க, ஹலும்மையா முஹம்மத், முஹம்மது அவர்களே இங்க வாங்க அப்படின்னு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அழைக்கிறது வானதி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே. அப்படி அழைக்கின்ற பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொன்னாங்க, சிர் யா முஹம்மது, முஹம்மது அவர்களே எதுவும் பேசாதீங்க, பேசாம போயிட்டே இருங்க. கூப்பிடுறாங்க, நாங்க பாத்திரக்கூடாது, நாங்க போயிடக்கூடாது, நம்ம போயிட்டே இருப்போம். மறுபடியும் கொஞ்சம் தூரம் கடந்து போறாங்க. கொஞ்ச தூரம் கடந்து போகின்ற பொழுது நிறைய மனிதர்கள்,
சிறந்த படைப்பினங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக ஓடோடி வருகிறார்கள். சந்திப்பதற்காக இந்த பயணத்திலேயே அப்படி பயணப்பட்டு போகின்ற அந்த நேரத்தில் சந்திப்பதற்காக நிறைய பேர் வராங்க. அப்படி வருகிற பொழுது முதலாவது நபர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா அவ்வலு, முதன்மையானவரே, முதலானவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வஸ்ஸலாமு அலைக்க யா ஆகிரு, இறுதியானவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வஸ்ஸலாமு அலைக்க யா ஹாசிரு, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டக்கூடியவரே, மஹ்ஷர் மைதானத்திலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஒருவர் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உருது சலாமயா முஹம்மது, முஹம்மது நபி அவர்களே, இந்த மனிதருக்கு நீங்க பதில் சலாம் சொல்லுங்க. உங்களை பதில் சலாம் சொன்னாங்கல்ல, நீங்க பதில் சலாம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது ஒருவர் வருகிறார். வந்து முதலாவது சொன்னவர் போலவே அவர் சலாம் சொல்கிறார், பதில் சலாம் சொல்றாங்க. மூன்றாவது நபர் வருகிறார், அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? பதில் சலாம் சொல்றாங்க. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புள்ள எங்க? காபத்துல்லாவில் இருந்து புராக் வாகனத்துல பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே, இந்த பயண இடைப்பட்ட நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அப்ப பைத்துல் முகத்தஸை போய் சென்று அடைஞ்சாங்க. பைத்துல் முகத்தஸை சென்று அடைகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தண்ணி வைக்கப்படுது, பால் வைக்கப்படுகிறது, மதுபானம் வைக்கப்படுகிறது. முன்னாடி பைத்துல் முகத்தஸ் அப்பதான் போய் சென்று அடைஞ்சிருக்கிறாங்க. சென்று அடைந்த உடனேயே முதல்ல இந்த மூணு வைக்கப்படுது, தண்ணீர், பால், வேற என்னது, மதுபானம், இந்த மூன்றும் வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பாலை கொடுங்கன்னு பால் எடுக்கிறாங்க. அப்படி பாலை எடுத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஸபத யா முஹம்மது அல் ஃபித்ரா, முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் இயற்கை மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டீர்கள். சரியான ஒரு மார்க்கத்தை, இயற்கை மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்து விட்டீர்கள், தேர்வு செய்து விட்டீர்கள். உளவு சரிபுத்தல் மாக, நீங்கள் இந்த தண்ணீரை குடித்திருப்பீர்களே ஆனால் துன்யால மூழ்கி போயிருப்பீங்க. உங்களுடைய சமுதாயமும் இந்த உலக விஷயத்திலேயே துன்யாலேயே மூழ்கி போயிடும். முழுக்க முழுக்க யாருமே ஆகிரத்தை நோக்கி மூழ்க மாட்டாங்க, அதை சிந்திக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மூழ்கி போயிருப்பாங்க. உளவு சரிபுத்தால் ஹம்ர, அதே சமயத்தில் நீங்கள் இந்த மதுபானத்தை குடித்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் வழிகேடு ஏற்பட்டிருக்கும். உங்களை பின்பற்றக்கூடிய இந்த சமுதாயம் இருக்கிறதே, இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க வழிகேட்டில் போயிருக்கும். எனவே நீங்க மதுபானத்தின் தொடல, இந்த இரண்டையும் தொடாம நீங்கள் எதை தொட்டீங்க? பாலை தொட்டீர்கள். இந்த பால் என்பதை இயற்கை மார்க்கத்திற்கு ஒப்பிட்டு ஜிப்ரீல் சொல்றாங்க, நீங்கள் இயற்கை மார்க்கத்தை, அழகிய மார்க்கத்தை தேர்வு செய்தீர்கள் என்று சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எத்தனை நபிமார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, ஃபமா தூனஹு மினல் அம்பியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ எல்லா நபிமார்களும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பப்படுகிறார்கள். நபி அவர்கள் முன்னால் இருந்து ஆஜராகிறாங்க, வந்து நிக்கிறாங்க. எல்லாரையும் முன்னாடி வச்சு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நிறுத்தி முன்னாடி நின்று இமாமத்தை செஞ்சாங்க. ஹதீஸிலே வருகிறது. தொழுகைனா முடிஞ்சு போச்சு. தொழுகெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, நம்ம பயணத்துல வரும்போது ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்களே, அந்த வயதான மூதாட்டி யார் தெரியுமா? அந்த வயதான மூதாட்டி அல்லாஹ் கண்ணில் காட்டினானே, அது என்ன தெரியுமா? இந்த வயதான மூதாட்டி எவ்வளவு குறுகுறு மூதாட்டியா இருந்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வயது முதிர்ந்து போயிருந்தாங்களே. இந்த பெண்ணுக்கு வந்து அதிகபட்சமா எவ்வளவு காலம் மிச்சம் இருக்கும்? உயிர் வாழ்றதுக்கு கொஞ்ச காலம் மிச்சம் இருக்கும். கொஞ்ச காலம் தானே மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகம் அழிவதற்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் இந்த வயதான மூதாட்டி அனுப்பி வைத்தான். என்ன சொல்ல வராங்க? இறுதி தூதர் நீங்க தான் சொல்ல வராங்க. உங்களுக்கு பிறகு இந்த உலகம் அழிஞ்சிடும், அதுக்கு பிறகு நபி வரமாட்டாங்கன்னு இந்த உம்மத்திற்கு புரிய வைக்கிறாங்க. இதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த உலகத்துல யாரும் நபியா வரமாட்டாங்க, வர முடியாது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி தூதர். அவர்களுக்கு பிறகு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு உலகம் இருந்தா தானே, அதுக்கு பிறகு தொடர்ச்சியா இருந்தா தானே அடுத்தடுத்து நபிமார் வருவதற்கு தேவை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதை சுட்டி காட்டுவதற்கும் கூட, இந்த உலகம் கொஞ்ச காலம் தான் இருக்கும், அதுக்கு பிறகு அழிந்துவிடும் என்பதையும் சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வயதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தையும் அறிவிப்பதற்கு ஒரு வயதான மூதாட்டி ஒன்று நிப்பாட்டலாம். அடுத்து என்ன? ஒரு ஓரத்துல ஒரு உருவம் இருந்துச்சா, அந்த உருவங்க வாங்கன்னு பக்கத்துல வாங்கன்னு அழைப்பு, உங்களுக்கு அழைப்பு கொடுத்துச்சா, அது வேற யாரும் கிடையாது, ஹுவ அதுவுல்லா இப்லீஸ், அல்லாஹ்வினுடைய விரோதி இப்லீஸ்.
அந்த இப்லீஸ் தான் சைத்தான் தான் நாங்களை நோக்கி அழைக்கின்றான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான காரியத்தை அல்லாஹ்வை தான் சந்திக்க போறாங்க. அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது நல்ல கவனிங்க, சைத்தாங்க போகலாம் தடுக்க பாருங்க, இங்க வாங்க இங்க வாங்க. அப்ப சைத்தானுடைய வேலை என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது, அதற்காக வேண்டி அவர் களம் இறங்குகிற பொழுது அவரை தடுப்பதற்காகவே முயற்சி செய்வான் சைத்தான். அப்படி சைத்தான் முயற்சி செய்கிற பொழுது அந்த சைத்தானுடைய அந்த அழைப்புக்கு கட்டுப்பட்டு அங்க போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு இங்க வரணும். பள்ளிவாசல்ல ஹய்யா அலா ஸலா, தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு. இது மோதி நேரத்தில் கூப்பிடுவாரு. அழைப்பு யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு தானே. அல்லாஹ் தானே அழைக்க சொல்றான். அப்படி அப்ப பள்ளிவாசலை நோக்கி வாங்கன்னு இங்க அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது என்று சொன்னால், வெளியில நம்ம அப்பதான் வீட்டுல இருப்போம், எங்கேயாவது போன்னு சைத்தான் கூப்பிடுவான். சைத்தான் நம்ம உள்ளத்துல போடுவான்னு என்ன போடுவான்? அங்க போனா நல்லா இருக்குமே, இங்க போனா நல்லா இருக்குமே, இப்ப கடைக்கு போனா நல்லா இருக்குமே, இப்ப பொருள் வாங்க போனா நல்லா இருக்குமே, இப்ப கடையை திறந்து வச்சா நல்லா இருக்குமே, உள்ள என்ன போடுறான் பாத்தீங்களா? அல்லது இந்த நேரத்தில் நண்பர்கள் கூப்பிட்டு வச்சு பேசினா நல்லா இருக்குமே, அல்லது இந்த நேரத்தில் பாயை விரிச்சு பெட்டை விரிச்சு படுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம உள்ளத்துல எண்ணங்கள் அலமோதி வருது. இந்த எண்ணங்கள்லாம் அலமோதி வருது புள்ள சைத்தானோட அழைப்பு. சுருக்கமா சொல்றதா இருந்தா எத்தனை எண்ணங்கள் வரட்டும், அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதற்கு தடுக்கக்கூடிய எத்தனை அழைப்புகள் வந்தாலும், எத்தனை கோணங்களில் வந்தாலும், எத்தனை எண்ணங்களில் வந்தாலும், அது அனைத்துமே யாருடைய அழைப்புங்க? சைத்தானுடைய அழைப்பு. சைத்தானுக்கு தெரியும் இந்த மனசுல என்ன சொன்னா பள்ளியாசலுக்கு போக மாட்டான். இந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன வரதில்லை பாருங்களேன். பள்ளிவாசலுக்கு அழைப்பு கொடுக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன வந்தா அதுக்கு இடையூறா வருது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா என்ன வரும். ஏன் அப்படி என்ன வருது? சைத்தானுக்கு தெரியும் இந்த ஆளுக்கு இதுதான் ரொம்ப லைக்கு, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயத்தை இந்த நினைப்பு இந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா இவர் போக மாட்டாரு. யாருக்கு எது பிடிக்குமோ அதை குறித்து எடுத்து சொல்லி அது விஷயமா எடுத்து போட்டு அவனை போடாம தடுக்கிறது. இவ்வளவு முக்கியமான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் இந்த பயணத்துல கற்றுத் தருகிறார். அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களை பக்கத்துல வாங்கன்னு அழைத்தானே அவன் வேறு யாரும் அல்ல, பதாக்க அதுவுல்லாஹி இப்லீஸ், அவன் அல்லாஹ்வினுடைய விரோதி இப்லீஸ் தான். நீங்க அவங்க பக்கத்துல போகணும் என்பதற்காகவே அழைத்தான், நீங்க போகல, அதான் போக வேண்டாம் சொன்னேன். போகக்கூடாது, சைத்தான் அழைச்ச போகக்கூடாது இல்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய சந்திப்புக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக நான் போகின்ற பள்ளியாசல்ல வரம்ல, தக்பீர் கட்டி தொழுகிறோம் இல்லையா? தக்பீர் கட்டி தொழுகிறது அல்லாஹ்கிட்ட உரையாடுறது, வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு போனாங்களே, அல்லாஹ்விடத்தில் நீண்ட நேரம் உரையாண்டார்களே, அப்படி உரையாண்டு இந்த உலகத்திற்கு வந்தார்களே, வந்து நமக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? என் உம்மத்தி எல்லாருமே அல்லாஹ்ட்ட உரையாடணும். என் உம்மத்தி எல்லாரும் அல்லாஹ்ட்ட உரையாடணும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல்லாஹ்வை சந்திச்சு உரையாடினாங்க. நேரடியாக அல்லாஹ்வை சந்திச்சு உரையாடினாங்களா? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்திருக்காங்க. சாதாரண விஷயம் அல்ல. இந்த விண்ணுலக பயணத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரும் கிஃப்ட் என்னது? அன்பளிப்பு என்னது? தொழுகை சாதாரண விஷயம் இல்லைங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அன்பளிப்பு, கிஃப்ட். என்ன கிஃப்ட்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்களே, அந்த மாதிரி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் உரையாடுவதற்கு ஒரு களத்தை ஏற்படுத்தி தருகிறான். ஒரு நாளைக்கு 5 முறை நம்ம அல்லாஹ்விடத்தில் உரையாடி கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஓ அம்மல்லதீன சல்லமு அலைக்க, இடையில பல பேர் வந்தாங்கல்ல வரிசையா வந்து, அஸ்ஸலாமு அலைக்கயா அவ்வலு, அஸ்ஸலாமு அலைக்கயா ஆகிரு, அஸ்ஸலாமு அலைக்கயா ஹாஜிரு அப்படின்னு சலாம் சொன்னாங்களே. முதன்மையானவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இறுதியானவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், மறுமையில எல்லா மக்களையும் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டக்கூடியவரே, ஒன்று சேர்க்கக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று வரிசையை வந்து வந்து உங்களா சலாம் சொன்னாங்களே. அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஓ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஓ ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன நபிமார்கள், எல்லாரும் நபிமார்கள். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்துல பல கட்டங்களில் நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க, பல கட்டங்களில் நபிமார்களிடத்தில் உரையாடி இருக்கிறாங்க, பல கட்டங்களில் நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த விண்ணுலக பயணத்திலே தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பல ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகிறது. கணிதத்திற்குரியவர்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நீண்ட செய்தி. மேராஜ் இருக்கிற விண்ணுலக பயணத்தை ஹதீஸ் எவ்வளவு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை மட்டுமே சொல்றதுக்கு அரை மணி நேரம் தான் பத்தாது. இருந்தாலும் ஒவ்வொன்றில் உள்ள முக்கிய தகவல்களை உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு விண்ணுலக பாருங்கள், நீங்க வானத்துல 7 வானங்கள் கடந்து போனாங்கல்ல, ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு நபியை சந்திக்காங்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன மாதிரி பாக்குறாங்கல்ல. ஒவ்வொரு வானத்திலையும் பார்த்து எல்லா நபிமாரும் சொல்லிட்டு உரையாடுறாங்க பாருங்க. அது பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி போகும்போது இடையில நபிமார்கள் வராங்க, வந்து நபிக்கு சலாம் சொல்லி இருக்கிறாங்க. பைத்துல் முக்கத்தஸ்ல போய் உள்ள போன பிறகு தொழுகை நடத்தப்படுது, எல்லா நபிமார்களும் பின்னாடி நிப்பாட்டி இருக்கிறாங்க. நபிமாருடைய தொடர்பு சொல்றேன், நிப்பாட்டி இருக்கிறாங்க, இமாமத்தை செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருமே சலாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து விண்ணுலக பயணம் 7 வானங்களை கடந்து பெருமான சலாசி விண்ணோட அல்ல சிதறத்து முந்தா கடந்து நபி அல்லாஹ் சந்திக்கணும். அப்ப இந்த 7 வானங்களை கடக்கின்ற போது எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு முக்கிய நபிமார்களும் ஒவ்வொரு வானத்தில் இருக்கிறாங்க. ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நம்ம கேட்கிறோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பார்த்து உரையாடுகிறார்களே, இது நிஜமாக நடக்கிற விஷயம். அது அப்படிதான் நம்ம நம்பணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து சலாம் சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க, மர்ஹபன் என் அருமை தோழரே, சாலிகான நல்ல மனிதரே, வாருங்கள் உங்கள் வருகை நல்வருகையாகட்டும். எல்லா நபிமாரும் அழைச்சாங்களே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில முஸ்லிம்ல பதிவா இருக்குது, புகாரில முஸ்லிம்ல பதிவான தகவலை சொல்றேன். எல்லா நபிமார்களுமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க. சிறந்த அடியாரே, நல்ல மனிதரே, சிறந்த சகோதரரே, வாருங்கள் உங்கள் வருகை நல்வருகையாகட்டும் சலாம் சொல்றாங்க. மாணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்றாங்க. இப்படி நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கமா பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, இடது பக்கமா பாக்குறாங்க, அழுகுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது. வலது பக்கமா பார்த்தா நிறைய அது சின்ன சின்ன கருப்பு உருவங்கள் தெரிகிறது, இடது பக்கத்திலும் சின்ன சின்ன உருவங்கள் தெரிகிறது. அந்தந்த உருவங்களை பார்த்து அழுகுறாங்க. வலது பக்கம் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க. காரணம் கேட்கப்படும் போது என்ன சொல்லப்படுது, வலது பக்கத்தில் உள்ளவங்க ஃபுல்லா சோனவாசிகள், இடது பக்கத்தில் நிறைய உருவங்களா கருப்பு கருப்பா தெரியுது, இது ஃபுல்லா நரகவாசிகள். தான் பிள்ளைகள் சில பேர் நரகத்துக்கு போறாங்கன்னு பார்த்து என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. வலப்பக்கமா திரும்பி பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு சோனவாசிகள், சோனத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு சந்தோஷம், ஆனந்தம், அதனால சிரிக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க அப்படின்னு அழுகுறாங்க, அழுகுறது வேற விஷயம். பாக்குறாங்க பாருங்க உருவங்களை, நரகவாசி சோனவாசின்னு பாக்குறாங்க பாருங்க. இந்த ஒன்றை தவிர்த்து மற்றபடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமார்கள் வரவேற்றது, இவங்க பதில் சலாம் சொன்னது, அவங்க சலாம் சொன்னது, உரையாடினது எல்லாமே நிஜமா நடக்கிறது தானே. இன்னைக்கு அதையும் கூட தவறான ஒரு கருத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது. நம்ம ஈமான் பாதுகாக்கப்படும், அதுதான் சொல்றேன். எப்படி நம்ப வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எடுத்து காட்டப்பட்ட செய்தி தான், அது நிஜத்தில் நடக்கிறது இல்லை. எடுத்து காட்டப்பட்ட செய்தி தான் நிஜத்துல நடக்கிறது இல்லை. எடுத்து காட்டப்படுறதுன்னா என்ன, நிஜத்துல நடக்காததுங்க. அதெல்லாம் முன்கூட்டி எடுத்து காட்டப்படுறது, மக்களை ஏமாத்துறதுக்கு, திசை திருப்புறதுக்கு. எடுத்து காட்டப்படுறதுன்னா என்னென்ன விளக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லை, 1:30 ஆகி போச்சு. அது விளக்குறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் தேவை. இப்ப நம்ம ஒரு ஆள் சலாம் சொல்கிறார், நம்ம காதல விடுது, பதில் சலாம் சொல்றோம், இது நிஜத்துல நடக்கிறது தானே. வரவேற்கிறாங்க, வாங்கன்னு வரவேற்கிறாங்க, யாருன்னு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க இது நபிங்கிறாங்க, அப்படியா பதில் சலாம் சொல்றாங்க, இது நிஜத்துல நடக்கிறது தானே. அப்ப நிஜத்தில் நடந்த ஏராளமான விஷயங்கள் அந்த விண்ணுலக பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறது. இனிமேல் வருங்காலத்தில் என்ன நடக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு எடுத்துக்காட்டப்பட்ட தகவலும் இருக்கிறது. நரகத்தை பார்த்தாங்க, சோனத்துல பார்த்தாங்க, நரகவாசிகளை பார்த்தாங்க, நதியில வருதா இல்லையா? நரகம் இப்ப நரகத்தில் ஆள் இருக்குதா? நரகத்தில் ஆள் இல்லை. இவங்கதான் அதை தீர்ப்பு வழங்கப்படணும், கியாமத் நாள் வரணும், தீர்ப்பளிக்கப்படணும். தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகுதான் எங்க போகணும், சோனவாசி இவங்க, நரகவாசி இவங்கன்னு பிரிக்கப்படணும். அதுக்கப்புறம் உள்ள அனுப்பப்படுவாங்க. விண்ணுலக பயணத்துல நரகத்துல நரகவாசிகளை பார்த்தாங்கன்னு வருது, இவங்க என்னென்ன காரணத்துக்காக தண்டிக்கப்பட்டாங்கன்னு வருது. அது என்ன விஷயம், இது எடுத்துக்காட்டப்பட்ட விஷயம். எப்படி வருங்காலத்தில தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு இவங்க எடுத்து என்ன செய்யப்படுவாங்க, நரகவாசிகள் நரகத்தை போடப்படுவாங்க அப்படின்னு முற்கூட்டி ஒரு காட்சி காட்டப்படுது. ஒரு காட்சி முற்கூட்டி என்ன செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்கூட்டி காட்டப்படுகிறது. இது முற்கூட்டி காட்டப்படுது, இதுதான் எடுத்து காட்டப்படுகிற தகவல். அப்ப வருங்காலத்தில் இனிமேல் யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் என்கிற தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்கூட்டியே எடுத்து காட்டப்பட்டு, இந்த மனிதர் இந்த பாவத்தை செய்கிறாரு, செய்த காரணத்தினால வருங்காலத்தில் தீர்ப்புக்கு பிறகு இவங்க கடப்பாரு அப்படி எடுத்து காட்டப்படுகிறது.
அப்ப நேரடியாக நடந்த நிகழ்வும் அந்த விண்ணுலக பயணத்தில் நடைபெற்றிருக்கிறது. இனிமேல் ஒரு காலத்தில் இப்படி செய்தால், இப்படி நடந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு தகவலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்பட்டும் இருக்கிறது. இந்த இரண்டுமே இந்த விண்ணுலக பயணத்தில் நடைபெற்றிருக்கிறது என்கிற விஷயத்தை உள்ளபடி நம்ம நம்பணும். அப்படி நம்புனாதான் நம்ம உண்மையான மூமினாக ஆக முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றி, அல்லாஹ்வினுடைய வல்லமையும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி, இந்த பயணத்தின் மூலமாக ஏராளமான படிப்பினைகளையும் இந்த உலகத்திற்கு, மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த படிப்பினைகளை முறையாக நாம் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பெருத்தத்தை பெற்றவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை முழுமையான பின்பற்றிய நல்லடியார்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.